இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பொழுது இயேசு கிறிஸ்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அங்கு அநேக ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் அநேக ஜனங்கள் கூட்டமாய் வருகிறதை நாம் அதிலே வாசிக்க முடியும். அப்பொழுது ஒரு பிள்ளையனுடைய தகப்பன், ஒரு மகனுடைய தகப்பன் வந்து ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறான். ஆண்டவரே, சிறு வயது முதல் ஒரு ஊமையும் செவிடுமான ஒரு பிசாசு என் மகனை வாட்டுகிறது. அவனை கொல்லுவதற்கு ஒரு முறை தீயில் தள்ளிற்று, ஒரு முறை நீரில் தள்ளிற்று. இப்படி அவனை கொல்லுவதற்கு அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அவன் அலைக்கழித்து சோர்ந்து போகிறான் என்று ஆண்டவரிடத்திலே முறையிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது இவனுக்கு எவ்வளவு நாள் ஆயிற்று என்று சொல்லும்போது சிறு வயது முதல் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் இது ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றால். பிசாசு பிடிக்கப்பட்டிருந்த அந்த சிறுவனின் தகப்பன் என்ன செய்கிறான் என்றால், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளையை எப்படியாக குணமாக்கும் என்று அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பாதத்திலே மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அவன் பிள்ளை அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறதாக அதிலே நாம் வாசிக்க முடியும். இந்த நாளிலும் நாம் அதை குறித்து நாம் ஜெபிப்போமா? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே உம்மை அதிகமாக நம்பும்படி, அதிகமாக நேசிக்கும்படி, உம்முடைய வழிகளை பின்பற்ற என்னை அதிகமாக அர்ப்பணிக்கும்படி என் உள்ளத்தை ஏவியருளும். இவ்வுலகத்தின் நெருக்கங்களால் கவனம் தப்பிவிடாமல் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிற எனக்கு உதவும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டி அதிசயமாய் என்னை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அளிக்கும் விடுதலையை நான் காணும் மட்டும் கடுகளவான என் விசுவாசம் நாள்தோறும் பெருகும்படி செய்யும். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் உம்மை நம்புகிற ஒருவரும் ஒருபோதும் ஏமாற்றம் அடையும்படி விடமாட்டீர் என்று அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.